யூடியூப்ல நடக்கக்கூடிய பஞ்சாயத்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பெய்டு ப்ரொமோஷன் 4 லட்சம் வாங்குறாங்க, 5 லட்சம் வாங்குறாங்க, 6 லட்சம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா 4.5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் இவ்வளோதான் வாங்குறீங்களா? நான் கூட உங்களை என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 20 லட்சம் வாங்குறாங்க. உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பேஸுக்கு நீங்களும் அதே ரேஞ்சுக்கு வாங்க வேண்டாமா? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 10, 20 லட்சம் அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவனும் குழப்புறா? நம்ம இந்த வீடியோவில் அவங்களோட பஞ்சாயத்தெல்லாம் பற்றி பேச போகிறது கிடையாது. நம்மளும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன இதில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் வந்து பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் மெயினாக சர்வீஸ் ஒர்க்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆவரேஜான சேலரி இருந்தது. அதுவே போதுமானதாக இருந்தது. எனக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை கம்மியாக இருக்குன்னு நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. அப்போலாம் எனக்கு யூடியூப் இருக்குது, அதில் வீடியோ போட்டால் ரெவன்யூ வரும், சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு யூடியூப் அப்படின்றத நான் வீடியோ பார்க்குறதுக்காக, அதுவும் மெயினாக என்னோட எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை பார்த்து கற்றுக்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணது சர்வீஸ் ஃபீல்டு தான் அப்படின்றதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்தையும் குயிக்காக நான் ரிசால்வ் பண்ணி கொடுத்ததுனால எனக்குன்னு ஒர்க்கில் ஒரு நேம் இருந்துச்சு. அதனால் என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு அந்த டிராயிங்கை போட்டு அது எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியில் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதியை நோக்கி நான் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வரேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, வடக்குலேருந்து தெற்கு வந்தேன் இல்லையா, அதனால் வடக்கில் இருக்க நண்பர்கள் வந்து கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டவுட்ஸாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணேன். அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் கேட்டாலும் அந்த போர்ஷனை ஈஸியாக அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேப்பரில் நான் வந்து வரைஞ்சி ஒரு பிளாக் டயக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக அனுப்பி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுடா, ஈஸியாக புரியுதுடா, இதை மாதிரி யாரும் சொல்லி தர்றதில்ல, நீ ஏன் இதை யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நானும் ஒரு அரகுற ஆர்வ கோளாறுல விறுவிறு 4-5 வீடியோவை எடுத்து டப்பு டப்புன்னு யூடியூப்ல போட்டேன். பார்த்தா ஒரு வயலும் பார்க்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? உடனே சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா புதுசாக பார்க்குற ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சொன்னது புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொரோனாவும் வந்துச்சு. ஸோ அந்த கொரோனா பீரியடில் வந்து என்னால் என்னென்ன விஷயங்கள் கண்டென்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்து அதை டைம் பாஸ் மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதிலேருந்து உருவானது தான் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். ரீச்சும் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து நானும் வீடியோ போட ஆரம்பித்தேன். யூடியூப் வந்துருச்சு, யூடியூப்பில் ரெவன்யூ வருது அப்படின்றதுனால நான் வேலையை விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என்னோட வேலையை மெயினாக பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பை பார்ட் டைமில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்போ எனக்கு யூடியூபோட இன்கம் வந்து என்னோட மந்த்லி சேலரியை விட கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து நான் முடிவெடுத்தேன். ஓகே, யூடியூப்லேயே வந்து என்னால் மந்த்லி சேலரியை விட ஒரு பெட்டரான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய வேலையை ரிசைன் பண்ணுறேன். அண்ட் அப்படி பண்ணும்போதும் நான் முழுக்க யூடியூப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நான் ரிசைன் பண்ணவே இல்லை. எனக்கு பேக்ரவுண்டில் அதர் பிஸ்னஸும் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்றதுனால இதையும் கம்பைன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வேலையை விட்டேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ரெவன்யூ அதிகமானதுனால வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லிட முடியாது. நான் காலையில் வேலைக்கு போவேன், ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கணும்னா எடுத்துகிட்டு, இல்லை அந்த வீடியோக்கான எடிட்டிங் ஒர்க்கு அப்போ டீம்லாம் ஒன்றும் கிடையாது. எடிட்டிங் ஒர்க்கு ஃபுல்லாத்தையும் நானே தான் உட்காந்து பார்ப்பேன். விடிய முழிச்சிருந்து கூட பார்ப்பேன். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் கூட வேலைக்கு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸு. கேட்டால் நாய் கூட கண்ணீர் வடிக்கும். ரொம்ப நாளாக தூக்கம் அப்படின்றதே வந்து ஒரு பார்ட் டைமாக ஆயிரும். எப்போ எனக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் முடியுதோ அப்போ வந்து அந்த ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தூங்குவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் இன்கம்மை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்து வேலையை விட்டுட்டு மெயினாக இதை சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றத நான் பெருமைக்காகவோ இல்லை அதை ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காகவோ சொல்லலை. வேலையை விட்டதுக்கான ரீசனை சொல்கிறேன். ஏன்னா வேலை அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேக்கு. நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலியே மொத்தமாக ஃபீட் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த வேலையோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அது அவ்வளவு ஈஸியாலாம் விட முடியாது. உங்களோட பின்னாடி மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இந்த வேலையை விட்டால் அடுத்த வேலை உனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சுக்கோ அப்படின்றத பின்னாடி சொல்லும். ஆனால் எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலாக இருக்க பத்தியா? உனக்கு தான் யூடியூப்லேருந்து இன்கம் வரப்போதே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் இன்கம் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம் கிடையாது. யூடியூப் எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலேயோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே வழி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட்னா நாம் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது.
யூடியூப்லேயே ப்ளே ஆகிற ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்ல இருந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா யூடியூப்லேருந்து ரெவன்யூ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளோட வீடியோ எந்தளவு வியூஸ் எந்தளவு ரீச் ஆகுதோ அதில் அந்த வியூஸில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். இது எப்படின்னா, இப்போ என்னோட வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னா அதில் ஒரு ஆடு ஒன்று ப்ளே ஆகும் உங்களுக்கு. அந்த ஆடு ஸ்கிப்பபிள் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்கிப் பண்ணி நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஆடுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் எவ்வளோன்னா ஒரு 40 பைசாலேருந்து 80 பைசா 90 பைசா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பைசா கணக்கில் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி எவ்வளவு பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு வருமானம் வரும். அதனால் இந்த இன்கம் வந்து ஒரு மாதம் நல்லா வரும், ஒரு மாதம் நல்லா வராது, ஒரு மாதம்லாம் ரொம்ப மோசமாக போகும். ஸோ அப்படின்றப்போலாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். என்ன இது இப்படி போகுது, வேறு ஏதாவது மறுபடியும் வேலைக்கு போயிடலாமா, இல்லை இதை இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா. ஒரு வீடியோ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக வீடியோ எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணியிருப்போம். நான் இந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம ரைட் பண்ண இந்த 01 அப்படின்ற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக எனக்கு 4 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக வியூஸ் வராது. வியூஸ் அதிகமாக போகல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவும் வந்து கம்மியாகும். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் வந்து அவ்வளவு ஈஸியாக மேனுப்புலேட் ஆகக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க வைக்கிறது அப்படின்றதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உனக்கு என்னப்பா நீ சிம்பிளாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நோ, அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. அப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எல்லாராலையும் முடியும் இல்லையா. அதுக்காக என்னால் மட்டும்தான், நான் தான் அறிவாளி, என்னால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களாலையும் பண்ண முடியும். ஆனால் அது கொடுக்கக்கூடிய டைம் அண்ட் எஃபர்ட், நான் எந்தளவு டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு இந்த விஷயங்களை பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்களும் க்ரோ ஆக போகிறீங்க. ஸோ இதை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோ கண்டென்ட்டோ ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மக்கள் வந்து உங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏறும். ஸோ உங்களை எவ்வளோ பேர் பின்தொடர்றாங்களோ அவங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் பெறுறீங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அப்படி மாறும்போது தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக மாறுறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, நீங்கள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்ஃப்ளூயன்சருக்கான வேல்யூ வந்து கொடுக்குது. இந்த வேல்யூ தான் அவருக்கான பெய்டு ப்ரொமோஷன்ஸை கொண்டு வருது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை பிராண்டுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவு சூப்பராக குவாலிட்டியாக ப்ராடக்ட்டை வேணாலும் கொண்டு வாங்க, ஆனால் அதுக்கு ப்ரொமோட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் சரியான நேரத்தில் சரியான மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் போய் சேராது. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இந்த விளம்பரத்தில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்களிக்கிறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் சொல்லவா, ஜிஎஸ்டி வந்த புதுசில் நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து படுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேஜஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன பிஸ்னஸஸ், அதாவது கடைகளாக இருக்கலாம், இல்லை அவங்க புதுசாக வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன இடங்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸு இல்லை பொருட்கள் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ். அதனாலேயே நிறைய நல்ல ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்குது. ஸோ மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை சரியான நேரத்தில் விளம்பரப்படுத்தும் போது அது 2 பேத்துக்குமே பெனிஃபிஷியலாக அமையுது. ஸோ அந்த மாதிரி சரியான ப்ராடக்டை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு விளம்பரப்படுத்துறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணாதான் தவறு. நான் எதை குறிப்பிட்றேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ப்ராடக்டை விளம்பரப்படுத்துறது, பெட்டிங்கு, கேமிங்கு, கேம்பிளிங்கு அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ வந்து விளம்பரப்படுத்துறது, ஃபேக் ப்ராமிசஸ், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து விளம்பரப்படுத்துறது, இந்த மாதிரி லிஸ்ட் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணும்போது அதுதான் வந்து மிஸ்யூஸாக நான் பார்க்குறேன். அதுலேயும் மெயினாக இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமு, பெட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதோட கமெண்ட் செக்ஷனை வந்து சிம்பிளாக ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா. ஸோ இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இந்த பெய்டு ப்ரொமோஷனில் எவ்வளவு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்ற ஒன்று இருக்குது. உங்கள் வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேருந்து எவ்வளோ பேர் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்க இல்லை அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்றது தான் கன்வர்ஷன் ரேஷியோ. இன்ஸ்டாகிராமில் இந்த கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்றது 0.8%லேருந்து 1.5% வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே யூடியூபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5%லேருந்து 15% வரைக்கும் கூட இந்த கன்வர்ஷன் ரேஷியோ இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸாக
யூடியூபுக்கு தான் பேமெண்ட் அதிகமாக கொடுப்பாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நம்மளோட வியூஸ் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேமெண்ட் வந்து மாறுபடும். ஸோ இந்த பேமெண்ட்டோட ஐடியாலஜியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், ப்ரொமோஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான் பேச போகிறோம். அதுலேருந்து கட் பண்ணி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த வீடியோ வரும். ஸோ 10 நிமிஷம் பேசுனதுக்கு எப்படிப்பா இவனுக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க, 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ பெரிய பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ. அது வந்து அந்த 10 நிமிஷம் பேசுனதுக்கோ இல்லை அவன் கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கோ அந்த பேமெண்ட் கிடையாது. மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது உங்களை நம்பி ஒரு பொருளை வாங்குவாங்க அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டருக்கு தான் அவ்வளோ பேமெண்ட். ஆனால் இந்த மக்களோட நம்பிக்கையை, இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து தப்பாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களை விட ஒரு மோசமான, எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல தப்பாயிரும், உங்களை விட ஒரு மோசமான ஆள் இருக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நிஜமாவே கஷ்டமாக இருக்குது. மக்கள் உங்களை நம்புகிறாங்க அப்படின்றப்போ அந்த நம்பிக்கைக்கு எப்படி உங்களால் துரோகம் பண்ணுறதுக்கு மனசு வருது. எனக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். என்னோட பைக்கை வந்து சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். சர்வீஸ் முடிச்சு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன். என்னால் ஆட்டோலையும் போக முடியாதுலாம் கிடையாது. பட் என் ஒருத்தனுக்கு அவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு போகணும், பஸ்ஸில் போய் பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் பைக்கில் வந்தார், பார்த்து ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அப்படின்னேன். அண்டு எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ உங்களுக்கு சிரமமே வேணாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தர் வந்தார், அவரும் பைக்கில் தான் வந்தார். ப்ரோ ஏன் நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் மறுபடியும் ப்ரோ வண்டி சர்வீஸில் நிற்கி அதை எடுக்க தான் போகிறேன், நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னேன். அவரும் அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகி போயிட்டார். மூணாவதாக ஒருத்தர் வந்தார், ப்ரோ என்ன ப்ரோ வெயிலில் நிற்கிறீங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அந்த மாதிரி வண்டியை தான் சர்வீஸ் எடுக்க போகிறேன், நானே பஸ்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் என் வண்டியில் உட்காருங்க, நான் உங்களை கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் நான் விட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதுவும் அவர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறவர், மெனக்கெட்டு எனக்காக சர்வீஸ் சென்டரில் என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் உங்களை சிரமப்படுத்த எனக்கு விரும்பலை, நான் பஸ்லேயே போய்க்கிறேன், எனக்கு அதுதான் கன்வீனியன்ட்டு, ஈஸியாக இருக்கும், நான் போயிடுறேன், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அங்கேயே நின்று மெனக்கெட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனார். அவர் பேர் வந்து மணிகண்டன். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களை பின் பண்ணுறேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னை 15 நிமிஷம் கூட நிற்க விடலை. என் மேலே அவ்வளவு மதிப்பு மரியாதை அன்பு வச்சுருக்கிற உங்களை மாதிரியான ஃபாலோவர்ஸை நான் ஏமாற்றணும்னு நினச்சேன். தெரிஞ்சே பெய்டு ப்ரொமோஷன் மூலமாக ஒரு தவறான ப்ராடக்டை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி நான் ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு முட்டாளுன்றதை விட அதை ஒரு கேவலமான செயலாக நான் பார்க்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ரெக்வெஸ்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெட்டிங் ஆப்பு, கேமிங் ஆப்பு, இந்த கேம் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, இல்லை ரம்மி ஆப், இந்த மாதிரி ஆப்பெல்லாம் தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுவோம். அந்த பிராண்டு கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறது வந்து பிரச்சனைகளை தான் உருவாக்கும். சரி, இப்போ நான் எப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவேன், அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து திரும்ப நான் யோக்கியன் அப்படின்றதுக்காக கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். கேமிங் ஆப்பு, பெட்டிங் ஆப்பு, கேம்பிளிங் ஆப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸில் இருந்து ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ் வரும். அது எல்லாத்தையும் கண்டுகொள்ளாமல் அப்படியே டெலீட் பண்ணிடும். இதெல்லாம் போக சில பிராண்டில் இருந்தும் ஏஜென்சியில் இருந்தும் மெயில் வந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம், என்ன ப்ரைஸிங் என்ன அண்டு என்ன விஷயங்களை சொல்லுவோம், ப்ராடக்ட் நமக்கு கையில் வேணும், ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னா தான் அதை ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போதே அதில் முக்கால்வாசி காணாமல் போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 1-2 ஏஜென்சி மட்டும் இல்லை பிராண்ட்ஸ் மட்டும் நம்ம கூட தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சில பிராண்ட் வந்து அவங்களே ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, சில பிராண்ட் வந்து நம்மள்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. அதுலேயும் மெயினாக அந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே பயங்கரமாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு வைரல் ஹூக் ஒன்று போடணும், ஹூக்கு போட்டு மக்களை இழுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிடுவேன், இந்த ஹூக்கு போடுறது, கொக்கி போடுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்னோடய வீடியோ வந்து லீனியராக ஸ்மூத்தாக போகும். நான் என்ன மாதிரி பேசுவேன் அப்படின்றத நான் உனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கொடுக்குறேன். அது உனக்கு ஓகே அப்படின்னா, இல்லை அதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற பாயிண்ட்ஸை உள்ளதை சொல்லு, கரெக்ஷன் பண்ணி நம்ம பண்ணுறா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இப்போல்லாம் அந்த மீடியேட்டராக இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸும் சரி பிராண்ட்ஸும் சரி ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கிறாங்க. என்னென்னா இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் டேக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே போயிருங்கடா, வராதீங்க அப்படின்றவேன். அதே மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்டில் வந்து 60% வரைக்கும் தான் நீ கொடுக்குற இன்புட்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் 40% வந்து நான் சொல்கிறது தான் சொல்லுவேன். அதாவது நான் வந்து அந்த பிராண்டை பற்றி என்ன நினைக்கிறேன், இல்லை அந்த ப்ராடக்டை பற்றி என்ன நினைக்கிறேன், இல்லை அந்த ப்ராடக்டில் எதுவும் குறை இருந்தது அப்படின்னா அதையும் சுட்டி காட்டுவேன்.
போன வீடியோவில் கூட பர்த்டே வெட்டுற கத்தின்னு சொல்லி அவனோட டூலை கிண்டல் பண்ணியிருந்தேன். கேக் வெட்டுற கத்தி, மறுபடியும் அதே கேக் வெட்டுற கத்தி, வேறு ஏதாவது பெட்டர் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதுவும் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஓகேன்னா நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்போவே ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா ஒரு ஏஜென்சி வரான் அப்படின்னா அவன் ஏஜென்சியாக வரமாட்டான். அவனுக்கு பின்னாடி பிராண்டு வந்து எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸோட தான் இல்லைனா பையிங் ஃபேக்ட்ஸோட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராண்டு வந்து முடிவெடுத்திருப்பான். அதனால் மறுபடியும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லையும் அதை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் அதை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு, யூஸ் பண்ணினா லாங் டேர்ம்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பியர்டுலாம் அடிக்கடி சேவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அப்போதைக்கு அந்த ப்ராடக்ட்டில் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நம்ம வீடியோவாக போடுவோம். அண்டு முக்கியமான விஷயம், இருக்கிறது மட்டும்தான் சொல்லுவோம், இல்லாததை சொல்ல மாட்டோம். அண்டு ரீசெண்டாக 75 இன்ச் டிவி கூட நமக்கு வந்துச்சு. மற்ற பிராண்டை விட அவங்க எக்ஸ்ட்ராவே பே பண்ணுறேன் அப்படின்னாங்க. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் உள்ள விஷயங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து உள்ளே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ப்ரொமோஷனை பண்ணலை, அந்த டிவி அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் ஃபிசிக்கலாக அது கையில் வந்துட்டதுக்கப்புறம் அதில் அவங்க சொல்கிற விஷயங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ரிட்டன் அனுப்பிடுவோம், அந்த ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் பயம் என்னென்னா, நம்ம ஏதாவது பிராண்டுக்கு அகெயின்ஸ்டாக சொன்னோம் அப்படின்னா அவங்க நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்களோ, ஐயோ நமக்கு ரெவன்யூ வராத, நமக்கு பெய்டு ப்ரொமோஷன் வராத அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் இவங்க மண்டையை ஆட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. வெளியே சொன்னா அசிங்கமா போயிடும். அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் இருங்க. நான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சும் எனக்கு வந்து தொடர்ந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் வருது. அண்டு பிராண்ட்ஸு சொல்கிறது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் வழியிலேயே பண்ணுங்கள், அதுவே போதும் அப்படின்றாங்க. ஸோ மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து என்றைக்குமே உடைக்காதீங்க. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அந்த வேல்யூவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட்டும் வரும், ப்ரொமோஷன்ஸும் வரும். யார் சாமி இவன்? இவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் பையிங் ஃபேக்ட்ஸில் போட போகிறேன் இந்த வீடியோ. பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ முடிஞ்சது, பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்டணுன்னு விரும்புகிறேன். இது வந்து 16th டிசம்பர் அன்னைக்கு ஒரு பிராண்டு வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் பிராண்டுக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்களே கேளுங்க, என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் பாயிண்ட் ஐ cannot say. Not only this point, many points looks like manipulating to me. The reason is because, see, our channel is very unique and we will only give true review. We will, we are doing promotion, but still we will tell only the true points. See, this is something that you are pushing me to do it, which I will not do. And we will highlight the points. Whatever the points you want me to highlight, we will highlight. But we will not say something that... ஸோ இதெல்லாம் வந்து நான் வீடியோக்காக சொல்லலை. திஸ் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட். இதை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன்.